தேவாரா மூவி நவம்பர் 8 ஆல்ரெடி நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்குது. மல்டி லாங்குவேஜ் படம். அவள் லிட்டில் சீக்ரெட் நவம்பர் 27 ரிலீஸ் ஆகுது. மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. ஸ்பெல் பாண்ட் நவம்பர் 22 இதுவும் மல்டி லாங்குவேஜ் படம் தான். பியானோ லெசன் நவம்பர் 22 ரிலீஸ் ஆகுது. மல்டி லாங்குவேஜ். பிகின்வுட் ஆஃப் குட் பை நவம்பர் 14 4 லாங்குவேஜஸில் தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், கன்னடம் 4 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது. த மேட்னஸ் நவம்பர் 28 ரிலீஸ் ஆகுது. மல்டி லாங்குவேஜ் படம். நயன்தாரா வெட்டிங் டாக்குமெண்ட்ரி நவம்பர் 18 ரிலீஸ் ஆகுது. லக்கி பாஸ்கர் நவம்பர் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். டெட்பூல் அண்ட் உல்வெரின் நவம்பர் 12 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்குது. அடுத்தது கிஷ்கிந்தா காண்டம் நவம்பர் லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அடுத்தது லேடர்ஸ் ஆல்ரெடி ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்குது. 4 லாங்குவேஜஸில் வெப் சீரிஸ் நல்லா இருக்குன்னே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சமந்தா நடித்து ஹனி பெனின்னு சொல்லி ப்ரைமில் ஆல்ரெடி ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்குது. 4 லாங்குவேஜஸில். த ரிங்ஸ் ஆஃப் பவர் இதுவும் ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்குது. 5 லாங்குவேஜஸ் மொத்தம். த பிளட்டி பேக்கர் நவம்பர் 29 ரிலீஸ் ஆகுது. பேட்டர் ஆப் பிரபுதேவா நடித்தது. இந்த வாரம் ரிலீஸ் ஆகணும், இல்லைன்னா அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. த கிராஸுங்கிற ஒரு வெப் சீரிஸ் நவம்பர் 14 ரிலீஸ் ஆகுது. சார் தமிழ் படம் நவம்பர் 15 ரிலீஸ் ஆகுது.